பவி, நீ எல்லாம் உனக்கு நல்லதா நடக்கும் என்ன. சாமியும் கும்பிட்டாச்சு மனசார. நாளைக்கு இந்நேரம் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் என்ன. சாயந்தரம் சாமி கிட்ட வச்சு நகை எல்லாம் வச்சு கும்பிடு என்ன. ஆ சரிங்கப்பா, சாயந்தரம் சாமியை வச்சு கும்பிடுதேன். உங்களை விட்டு போக எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. நான் போனா உங்களை யாரு பாத்துக்குவாங்க? நீ சொல்லது சரிதாம்மா. என்னை இன்னும் பாத்துக்கிட்ட யாரு இருக்காக? உன் சித்தி அவ அம்மா விடு அம்மா விடுன்னு கதியா கிடப்பா. என்ன செய்ய, பூட்ட பிள்ளைய எம்பிட்டு காலம் தான் வீட்டுல வச்சுக்கிட. இம்பிட்டு நாள் எனக்கு இருந்து சேவை பண்ணலாம் போதும்மா. இன்னும் உன் வாழ்க்கையை நீ பார்த்து நல்லா இருக்கணும் என்ன. அப்பா எம்பிட்டு தூரம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு உனக்கு தெரியும். போற இடத்துல நீ நல்லபடியா வாழணும் என்ன. என் அக்கா கறி ஏதாவது பேசவும் செய்வா, அவளை பத்தி எனக்கு தெரியும். பார்த்தும் பாராம காது கேட்டும் கேளாம அப்படியே போயிரு என்ன. ஆ சரிங்கப்பா. எனக்கு என்ன திட்டு வாங்குறதும் பேச்சு கேட்கறதும் என்ன புதுசா? சின்ன வயசுலயே பழகிருச்சுப்பா அதெல்லாம். எனக்கு உங்களை விட்டு போதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்களும் எங்க கூட வந்துருங்களாப்பா. என்ன பவி சின்ன பிள்ளையாட்டம். நான் வாரத்துக்கு ஒருக்க இல்ல இல்ல 2 நாள் ஒருக்க உன்னை கண்டிப்பா பார்க்க வந்துருவேன் என்ன. பக்கத்து ஊர் தானே, நீயும் பார்க்கவா. மாப்பிள்ளையே பாத்துக்க. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான மனுஷன். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுக்கணுமா. ஒண்ணும் நினைக்காதானே. சரிங்கப்பா. அப்பா, நகையை வச்சு எப்படி சாமி கிட்ட வச்சு கும்பிடுறது? சித்தி பார்த்தா கேட்பாங்கல்ல, இது எப்போ வாங்கினீங்க என்னன்ட்டு. என்ன சொல்லப்பா? இப்ப வச்சு கும்பிட்டாலும் நாளைக்கு போடல கண்டிப்பா பார்க்கதான் செய்வாங்க. என்ன சொல்லப்பா? ஆமா என்னம்மா அது யோசிக்கலையே. சாமி வச்சு கும்பிடுறத கும்பிடு. அவ கேட்டா இந்தா வீட்டை அடமானம் வச்சோம்ல, அவர் இப்பதான் துட்டு கொடுத்தாரு, நகையை எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சமாளிக்கலாம் என்ன. எக்காரணம் கொண்டும் மாப்பிள்ளை எடுத்து கொடுத்தாருன்ட்டு சொல்லிடாத. நானும் சொல்லவே மாட்டேன். அப்படியே அம்மா படத்துக்கு முன்னாடி இனிப்பு எதுவும் வச்சு கும்பிட்டுக்க என்ன. அம்மா எல்லாம் இருந்தா அம்புட்டு சந்தோஷப்படுவா. அதுவும் என் அக்கா வீட்டுல கல்யாணம் பண்ணதும் எம்புட்டு சந்தோஷப்படுவா. என்ன செய்ய, கொடுத்து வைக்கல அவளுக்கு, வேற என்ன சொல்ல. சரிம்மா, என்ன நேரத்தை போக்க வேணாம். நாளைக்கு கல்யாணத்துக்கு வராதவங்க உன்னோட வீட்டுக்கு வந்தாலும் வருவாங்க. அதனால வீட்டுக்கு போவோம், போய் சாமிக்கு எல்லாம் வச்சு கும்பிடுவோம் வா. சரிங்கப்பா. அப்பா, யாருக்காவது எல்லாம் வீட்டுல எடுத்து வச்சுட்டு தான் போனேன். நகையை மட்டும் தான் எடுத்து வைக்கணும். நகையை எடுத்து வச்சுட்டுமாப்பா? சரிம்மா. இந்தா உன் அம்மாவோட நகை எல்லாம் பாலிஷ் போட்டு கொண்டு வந்துட்டேன். இதையும் அங்கிட்டு வை, வச்சு இதையும் கும்பிடு. சரிங்கப்பா. இந்த பாரு பவி, சண்டை இழுக்கன்ட்டே உன் சித்திக்காரி இருப்பா. என்ன சொன்னாலும் அப்படி சமாளிச்சு கொண்டு போயிருவோம் என்ன. எதுனாலும் நான் பேசிக்கிறேன், நீ பேசாட்டு இருந்துக்க. வந்துட்டாக போல இருக்க. சாமிக்கு வச்சு கும்பிடுத, கும்பிடு கும்பிடு. இம்புட்டு தூரம் பாத்திருக்கேன். சரி போனா போட்டுமே, அந்த வீட கூட பத்திரத்தை பணைய வச்சுக்கிடுங்கன்ட்டு கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. நகை எடுக்க போயிட்டேன் என்ன. உன் அப்ப 50 சவரம்னா அடுத்த 60ன்னா இப்ப பார்த்தா 1 கிலோக்கு மேல இருக்கும் போல இருக்க. இம்புட்டு நாள் ஆச்சு, எனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருப்பானா? தேடு, நகையை தேடு போயிடல, அப்புறம் பாத்துக்கிறேன். சுதாவா கொக்காவா? ஏன்ட்ட எதையும் மறைக்க முடியும்? மறைச்சிருவியாக்கும் அப்படி கொண்டுட்டு போயிருவ. பாத்துரும் அதுவும் நீயா நானன்ட்டு. பாவம் அம்மா இல்லாத பிள்ளையாச்சே, ஏதோ நம்மளால முடிஞ்ச செய்வோமே, போய் நல்லா இருந்துட்டு போட்டுமேன்னு பார்த்தா நம்மள்ட்டே எல்லாம் மறைச்சு செய்யாத. செய்யட்டு பாப்போம், எப்படி நான் எல்லாம் மறைக்க முடியும். சாட்டு சத்தம் காமிக்காம இருப்போம். என்ன இப்படி நல்லதா இருக்கு? இன்னும் ஒரு பெரிய மகாலட்சுமி ஆரம் வாங்கணும்ல. என்ன வேற எங்கிட்ட வச்சிருக்கோமா? இல்லையே, 3 சேர்த்த மணிக்கு தானே வச்சோம். எங்கிட்ட போயிருக்கோம்? அட, இது சேர்ந்த மணிக்கு தானே வச்சோம். கம்பள நகையே, ஐயோ எங்க போச்சுன்னு தெரியல. 32 சவரன் ஆச்சு. ஐயோ அப்பா, அப்பா. என்னம்மா என்னாச்சு என்ன? அப்பா, இல்ல நகை சேர்ந்த மணிக்கு தான் வச்சு. இந்த நெத்தி சூடி இருக்குது, கம்மல் நெக்லஸ் ஆரம் எல்லாம் இருக்குது. இன்னொரு பெரிய மகாலட்சுமி தாராணிக்கு வாங்கணும்லப்பா. அவ கூட நல்லா இருக்குன்னு சொன்னாரு, அதை காணலப்பா. என்னம்மா சொல்லுது? நகையே காணலையா? நல்லா தேடி பாருமா. இங்கதான் இருக்கும். இங்கதான் வச்சியா இல்ல வேற எங்கிட்ட வச்சியா? நல்லா தேடி பாருமா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நகையே காணலன்னு சொல்லுதியே. இல்லப்பா, இங்கதான் வச்சேன். இந்த பீரோல தான் நகையெல்லாம் சேர்ந்த மணி வச்சேன். இந்த 2 இருக்குது, அதை மட்டும் காணலையப்பா. ஐயோ என்னம்மா இப்படி சொல்லுத? வர்ற கல்லையும் எல்லா நகையும் சேர்த்துல எடுப்பான். 2 நகை வச்சுட்டு 1 நகை எடுத்துக்கானா? அப்போ இந்த கல்லையும் வீட்டு கல்லனா தான் இருப்பான், வெளி கல்லனா இருக்க மாட்டான். கல்லும் இல்ல, கல்லின்னு நினைக்கிறேன். சுதா, என்ன என்ன 2 பேரும் அலறிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? கூப்பிட்டீங்களா என்ன? சுதா, உண்மையை சொல்லு. இதுல ஒரு பெரிய ஆரம் ஒண்ணு வச்சிருந்தா, 32 சவரன். அந்த நகைய காங்கல. என்ன நீ தான் எடுத்திருப்ப. உன்னை தவிர இந்த வீட்டுல யாரும் எடுக்க வாய்ப்பே இல்ல. எங்க வச்சிருக்க சொல்லு. நாளைக்கு பிள்ளை கல்யாணம், இந்நேரம் எதுவும் பிரச்சனை இழுத்துட்டு இருக்காத பாத்துக்க.
என்ன நகைய காணலையா? அதுவும் நான் எடுத்தனா? நல்லா இருக்கு கதை. ஆமா, நகை நகைங்கிறீங்களே, என்ன நகை? பாலிஷ் போட்ட நகை தான் காலையில கொண்டு வந்துட்டீங்க. வேற என்ன நகை? இது என்னது புதுசா இருக்குது? என்னடி, என்ன நகை புதுசு புதுசா மின்னுது? நகைங்காரு காங்கலன்னு சொல்லுதாரு, எங்க கொண்டு வச்ச? இல்ல யார்ட்டையும் குடுத்தியா? ஆமா, இந்த நகையெல்லாம் யார் எடுத்திருந்தாங்க? அதுக்கு காசு எங்க இருந்து வந்தது? இங்க பாரு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. இங்க இருந்த நகையை என்ன செஞ்ச அதை மட்டும் சொல்லு. கோபத்தை கிளப்பிட்டு இருக்காத. நல்லாத்தான் வரும் உனக்கு கோவம். கோவம் இங்க வந்துட்டு பாப்போம். ஏதோ அம்மா இல்லாத பிள்ளையாச்ச, வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்து போய் அடமானம் வச்சு தொலை. உன் மகளுக்கு கல்யாணத்தை முடிட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்துருக்கேன். அது பத்தாதுன்ட்டு அப்பனும் மகளும் குசு 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 குசுன்னு பேசவே தெரியும் என்னமோ செய்றீங்கன்ட்டு. ஆமா, இந்த நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு யாரு காசு? அன்னைக்கு வீட பணம் வச்சு துட்டு கொடுக்கல இன்னைக்கு. இப்ப என்ன நகை திடீர்னு வந்திருக்கு? அது இல்லாம இவளுக்கு 50,000 நகை தானே போடணும்னு சொன்னீங்க. இது என்ன கூட முட்டு நகை? இங்க பாரு, அன்னைக்கு வீட்டை பணைய வச்சேன்னு சொன்னேன்ல, அவன் நேத்தான் துட்டு கொடுத்தான். அதான் நானும் அவளும் போய் நகை எடுத்துட்டு இருந்தோம். போதுமா? இப்ப சொல்லு, நகை எடுத்து எங்க வச்சிருக்க? ஆமா, கல்யாண செலவுக்கு தானே நகையை பணையம் வைக்கன்னு சொன்னேன். நகை எடுக்க பணையம் வைக்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. எம்புட்டு வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு குண்டுமணி நகை நீ வாங்கி கொடுத்துருப்பியா? வாங்கி கொடுத்தது இல்ல. நானும் இருக்கிறத தின்னுக்கிட்டு இந்தா அம்மாவுக்கும் உனக்கும் ஊழியம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். நீ என்னடா நேத்து பணம் கிடைச்சுதான் காது மாதிரி வச்சு போய் நகை எடுத்துட்டு வந்துட்ட. சரி, நகை எடுக்க போனிய, ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? சரி, எடுத்துட்டு வந்திய, ஒரு வார்த்தை நகை எடுத்திருக்கேன்ட்டு சொன்னியா? எதுவும் சொல்லல. இப்ப நகையை காணலைன்னா மட்டும் என்கிட்ட கேக்குத. அடியே, உனக்காவது அறிவு வேண்டாம், கொஞ்சமும் ஒரு இது வேணாம். சரி, சித்தி இம்பிட்டு நமக்கு உதவுதாகல, ஒரு வார்த்தை சொல்லுன்ட்டு தோணுதடி. ஊம கல்யாட்டம் இருக்குத. என்ன ஊம கல்லி? என்ன கிடைக்காத புருஷன் கிடைச்சிட்டான்ட்டு வானத்துக்கும் பூமியும் குதிக்குதியாக்கும் குதிப்பு. இந்த குதிப்பெல்லாம் ரொம்ப நாள் நிக்காது, பாத்துக்க. என்ன பேச்சு பேசுற பிள்ளைகிட்ட? கல்யாணம் ஆகிற பிள்ளைகிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? வாழ்த்தாட்டாலும் வாய மூடிக்கிட்டு இரி. நகை எங்க வச்சிருக்க? அடி, என்னை நல்லா அடிச்சு கொள்ளு. இருக்கம்ல, எங்க அம்மா அப்பதே சொல்லிச்சு, இழிச்ச வாயாட்ட இருக்காதடி, தலையில மிளகா அரைச்சிடுவான்ட்டு. சரியாத்தான் இருக்குது. ஏதோ பாவமாச்சே, நல்ல இடத்துல போய் சேரட்டுன்னு பார்த்தா உனக்கெல்லாம் நல்ல இதே கிடைக்காதடி, நல்ல இதே கிடைக்காது. புருஷனுக்கு பொண்டாடிக்கு சண்டையை மூட்டி விடுதல்ல, போற இடத்துல நீ என்ன பாடு பட போற பாரு. சரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு பிள்ளை கல்யாணம் ஆக போகுத, இப்படியா பேசுவ? போ, போய் நகை எடுத்துட்டு வா. இல்ல நீ இங்க இருக்க கடைசி நாளா ஆக்கிடுவோம் பாத்துக்க. நகையா? நகை நான் பாக்காத நகையில என்னமோ செஞ்சு எப்படியும் எக்கெட்டு கெட்டும் போய் தொலைங்க. அப்பா, சித்திர சொல்ல தப்புதான்ப்பா, சொல்லிருக்கணும். பவி, அவ கிடக்குதாமா? அவளை போட்டு மாத்து. அவ அதெல்லாம் சொல்லதெல்லாம் பழிக்காது. அப்பா சொல்லுதேம்மா, நீ நல்லா இருப்ப, என்ன நல்லா இருப்படா. நகையை கொண்டு தந்துருவா, வச்சு சாமி கும்பிடு. என்ன இந்த உலகத்துல நல்லதுக்கு காலமே கிடையாது, காலமே கிடையாது. நகைய வச்சு அலட்டும், நான் எங்கிட்ட வச்சுட்டு தெரியலையே. என்னங்க நீங்க எங்கிட்டு போனீங்க? எம்பிட்டு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? சாப்பிட வேணாமா? ஒரு 10 மணிக்குள்ளேயாவது சாப்பிட வேணாம்? இட்லி எல்லாம் அவிச்சு வச்சு சூடா குடுத்துக்கலான்னு பார்த்தா காங்கல. எங்க போனீங்க? இல்லம்மா, சும்மா ஊரை ஒரு சுத்தி சுத்தி பாத்துட்டு வரலான்ட்டு வந்தேன். நாடி பார்த்ததா. ஆனா பரவாயில்ல, ஊர் ரொம்பவே மாறி போச்சு. என்ன ஒரே பில்டிங்கு, எங்க பார்த்தாலும் இந்த குளத்தாங்கரை அப்புறம் வயக்காடு, அதுதான் அப்படி இருக்கு. மத்தபடி ஓட்டு வீடு கூரை வீடெல்லாம் மாறிடுச்சு. என்ன நீ என்னைய சொல்லுத? நீ இப்பதான் சாப்பிடுத? சரி சரி, எனக்கு 2 வாய் கொடு, சாப்பிடுதேன். வயிறும் பசிக்குது. என்னங்க இது வேணாங்க, இது நேத்து கொஞ்சம் சாதம் மிஞ்சிருச்சா, சரி தூரப்பட மனசுல சாப்பிடலான்ட்டு தயிரை ஊத்தி பிசைஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு சூடா இட்லி கறி குழம்புலாம் ஆக்கி வச்சிருக்கேன், அதை சாப்பிடுங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு இதுதான் வேணும். கறி குழம்பு, இட்லி, சப்பாத்தி, சுக்கா கிக்கா எல்லாம் புட்டுனாலும் நான் சாப்பிட்டாச்சு. சாப்பிடாதது இந்த பழைய சாதம் மட்டும்தான். இதுல இருக்கிற ருசி இருக்க எதுலயுமே வராது. அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இதே குடுமா 2 வாய். நீங்க மாறவே இல்லைங்க, அப்படியே தான் இருக்கீங்க. அது எப்படி நான் மாறுவேன்? எப்போ ஒண்ணு போலத்தான் இருப்பான் இந்த முருகேசன். அப்புறம் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு நம்ம திருச்சி வர போறோம். என்ன போயிட்டு 4 கழிச்சுலாம் வந்துடலாம். என்ன திருச்சிக்கா? எதுக்குங்க மறுபடியும் போறீங்களா?
வேணாங்க, எங்க கூடயே இருங்க. இல்லம்மா, பயப்படாத. இனி நீயே போன்னு சொன்னா கூட நான் போறது இல்ல. அங்க எல்லாம் அப்படியே போட்ட மணி போட்டு வந்துட்டேன். இந்த 3 நாள் மேனேஜர் பாத்துக்கிடுவாரு. இருந்தாலும் நம்ம போய் என்ன ஏதுன்ட்டு பாக்கணும்ல. அவர்கிட்ட பாத்துட்டு வந்துடலாம் ஒரு நாள்ல. என்ன, நம்ம 2 பேரும் தான் போறோம். மாறிட்ட கேட்டேன் வரலப்பான்ட்டான். பூட்ட கேட்டேன் அவ பறிச்சேன்ட்டா. சரவணாட்ட தான் கேட்கல. அவன்கிட்டயும் கேட்டு பாப்போம். வரலன்ட்டா நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். என்ன, கார்ல தான். நானாங்க, நீங்க வேணா போயிட்டு வாங்கலாம் சரவணாவை கூட்டிக்கிட்டு. நான் இல்லாம எப்படிங்க? வீட்டுல அத்தை இருக்காக, பூமாரிக்கு பாக்கணும், பொண்ணு இருக்கா, மாட்டு தொழுவத்தை பாக்கணும். எப்படிங்க வர்றதுக்கு நானு? என்ன காமாட்சி, கண்டிப்பா நாளைக்கு போறோம்னு. சரவணா வந்தா கூட்டிட்டு போவோம், இல்ல நம்ம 2 தான் போய் ஆகணும். சரியா, போயிட்டு ஒரு நாள்ல வந்துடலாம். பொண்ணுக்கு 2 மரமும் வந்தாச்சு. இன்னும் நீ நான் தான் பாப்பேன்னா என்ன செய்ய? மாட்டு தொழுவத்தை அம்மா இருக்கு பாத்துக்கிடுவாங்க. பூமாரி இருக்கா பாத்துக்கிடுவா, பொன்னி இருக்கா, எல்லாரும் பாத்துக்கிடுவாங்க. நீ ஒண்ணும் நினைக்க வேண்டாம். நாளைக்கு நம்ம போறோம், நீ கிளம்புத. சரி, உன்னை பேச விட்டா நீ இதையேதான் சொல்லுவ. சாப்பாட ஊட்டம்மா, பசிக்குது. என்னங்க நீங்க, உங்களுக்கு இட்லி கறி குழம்பு எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன், பழைய சாதத்தை போய் சாப்பிடுறீங்களே. பழைய சாதத்துல இருக்கிற டேஸ்ட் கறி குழம்புல எல்லாம் வராது. நீ எனக்கு 2 வாய் குடு, இதே போதும். இருக்கட்டுமா, அது இருந்தா நான் மத்தியானத்துக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். சரவணா வரான்னு நினைக்கிறேன். அப்பா, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. நீங்க வாங்கி கொடுத்தது நல்லா இருக்குப்பா. கரெக்டா அளவெல்லாம் சரியா இருக்குது. கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தாப்புல அடிச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு, அளவெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த கலரு. அப்படியே எனக்கு தெரியும்ல என் பிள்ளைய எப்படி வளர்ந்துருக்கும் என்ன ஏதுன்ட்டு. அவனுக்கும் எடுத்தேன் போட்டானோ என்னமோ. ஆமா, என்ன மாறிய காணவே இல்ல. அண்ணன் வயல்ல நிக்கேன்ப்பா. பொண்ணு ஏதோ நாளைக்கு கல்யாணம், அதுக்கு ட்ரெஸ் இல்ல எடுக்கணும்னா அதான் வந்தேன் நானு. எனக்கு நல்லா பிடிச்சிருக்குப்பா ட்ரெஸ். அத்தை, நாளைக்கு கல்யாணம் வீடுல அத்தை, 2 வீட்லயும் அழைச்சிருக்காங்க, போய் ஆகணும். அதான் நல்ல சேலை இல்ல, எடுத்துட்டு வரலான்ட்டு அவரை கூப்பிட்டேன். போயிட்டு வரட்டுமா அத்தை? போயிட்டு வாமா, தாராளமா போயிட்டு வா. நானே உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். போயிட்டு வானே. சரவணா, நல்ல துணியா எடுத்து கொடு. அப்புறம் சரவணா, நாளைக்கு திருச்சி போலான்ட்டு இருக்கேன். மாரிய கூப்பிட்டேன் வரலன்ட்டான். பூமாரி பரிச்சையான். நீ வரியா? எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். எல்லாம் அன்னைக்கு போட்ட மாதிரி எப்படி போட்டுட்டு வந்துட்டு இல்லப்பா. நீ போனாதான் என்னாச்சு ஏதுன்ட்டு கேட்கணும். இங்க இருந்தா நம்ம முடியாது. ஒரு 8 வாரத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வரணும். திருச்சிக்கே போறீங்க? ஏன் மாமா, இருங்க, இம்பட்டு நாள் போயாச்சு, அங்க இருந்தாச்சுல்ல, நீ எங்க கூட இருங்க மாமா. இல்லம்மா, போயிட்டு வந்துருவேன் உடனே. நாளைக்கு போயிட்டு நாளை கழிச்சுக்குள்ள வந்துருவேன். அதுக்குதான் அவங்க வரலையா. அதான் நானும் உங்க அத்தையும் போலான்ட்டு இருக்கோம். சரி, நீங்களும் வந்தா எல்லாம் சேர்ந்து போலாமேன்னு பாக்குது. சரிப்பா, அப்ப நானும் வரேன். நானும் திருச்சி எல்லாம் பார்த்ததே இல்ல, அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல. அட, வரலன்ட்டு சொல்லுங்க. நாளைக்குதான் நம்ம கல்யாணத்துக்கு போகணும்ல. அது இல்லாம அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டு. எதுக்கு சொன்னாலும் நானும் வரப்ப நானும் வரப்பான்ட்டு. ஏண்டி, அப்பா தான் கூப்பிடுதாரு, நானாவா போறேங்க? அவர் கூப்பிடுதாருல, வரலன்ட்டா ஏதோ கோவப்பட மாட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் கோவப்பட மாட்டாரு. அவங்க போயிட்டு வரட்டும், பேசாட்டு வரலன்னு சொல்லுங்க. ஏண்டி, போயிட்டு வருமே, நம்மளும் எங்க போயிருக்கோம். அப்படி சேர்ந்து எல்லாம் ஜாலியா போயிட்டு வருவோமே, கார்ல தானே. சொல்லத கேளுங்க, ஒழுங்கா வரலன்னு சொல்லுங்க. அப்பா, நீங்களே போயிட்டு வாங்கப்பா. எல்லாரும் போயிட்டா பூ மாதிரி ஒத்திலாம் இருப்பா. அதனால நானும் பொண்ணி வந்து பாத்துக்கிடுதோம். நீங்க போயிட்டு வாங்கப்பா. அம்மா, நீங்களும் கூட போயிட்டு வாங்களேன். அப்படியாப்பா? சரிப்பா, அப்ப நானும் அம்மாளும் நாளைக்கு போயிட்டு நாளை கழிச்சு காலையில இல்ல மத்தியானத்துக்குள்ள வந்துருவோம். என்ன, வீட்டை பாத்துக்க. அத்தை, அப்ப நாங்க கடைக்கு போயிட்டு வரோம். உங்களுக்கு மாமா எடுத்து கொடுத்தா சொன்னீங்கல்ல பட்டு புடவை, அதில் உள்ள பிளவுஸ் தைக்க கொடுத்துட்டேன். நாளைக்கு கொடுப்பாங்க காலையில, அதை கட்டிட்டே போயிட்டு வாங்க. என்னத்த? சரிங்க மாமா, போயிட்டு வரோம். பாவம், நான் சொல்லவே இல்ல, அவளே தைக்க கொடுத்துருக்கா பாருங்களேன். நல்ல பிள்ளையாத்தான் இருக்குது. என்ன, நானும் என்னமோ நினைச்சேன். அப்ப என்ன இப்படி இந்த பிள்ளை நல்ல பிள்ளைதான். தெரியாம பாவம் நீ கோவப்பட்டுட்டேன். ஆமாங்க, பாவம் பொண்ணி, நல்ல பிள்ளை. சரிம்மா, அப்ப நாளைக்கு காலையில நம்ம கிளம்புதோம். என்ன, சரவணாவும் வரலேன்ட்டான். நம்ம 2 பேரும் போயிட்டு நாளை கழிச்சு வருவோம். என்ன, சொன்னா கேட்க மாட்டேங்கீங்க. சரி, போயிட்டு வரலாங்க.
அத்தான் உனக்கு அறிவே இல்லத்தான். அவங்க பாவம் எண்பது வருஷம் ஆச்சு 2 வருஷம் சேர்ந்தமான்னு இங்கேயும் போவதுக்கு. இந்தா இது லாங் ட்ரிப் வேற, போயிட்டு வரட்டுமே. சரி நான் வரலப்பான்னு சொல்லுறதுக்கு இல்ல, நானும் வரப்ப உடனே. ஏண்டி அவரு கூப்பிட்டாரு, சரி கூப்பிடுதார போவோன்னே. உன்ன மாதிரிலாம் எனக்கு யோசிக்க தெரியாதுல்ல. யோசிக்கணும், எல்லாத்தையும் யோசிக்கணும். எப்ப பாரு மட சாம்பிராணியாட்டம் இருக்கக்கூடாது. என்னடி, ஆமா நீ என்ன இன்னைக்கு புதுசா சுடிதார் எல்லாம் போட்டிருக்க? புடவை கட்ட வேண்டியதுதானே? அதுதான் உனக்கு அழகா இருக்கும். அவன் யார்கிட்ட கிட்ட சுடிதார் போட்ட? யார்கிட்ட கேட்கணும் சுடிதார் போடுறதுக்கு? ஏன் நான் இப்பதான் போடுதானாக்கும், முன்னமே இருந்து போடாது தானே. சரி நீங்க டிஷர்ட் போட்டிருக்கீங்க, நானும் கொஞ்சம் ஸ்டைலா வந்தா தானே நல்லா இருக்கும், அதான் சுடிதார் போட்டேன். ஆமா, ஏன் எல்லா ஆம்பளைங்களுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி சுடிதார் போடக்கூடாதுன்றே சொல்றீங்க? ஏன் உங்களோட நாங்க கொஞ்சம் சின்ன பிள்ளையா தெரிஞ்சிருவோம்ட்டா? சரியா சொல்லிட்டால. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பொம்பளைங்க புடவை கட்டினா தான் பார்க்க அழகா இருக்கும், கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும், அதுக்குதான் சொன்னேன். பொய் தானே. எப்பவும் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க கொஞ்சம் வயசான மாதிரியே தெரியணும், அதானே? அப்படிலாம் இல்லம்மா தாயே. வா புடவை எடுத்துட்டு வரும், ஏதாவது சண்டை இழுத்துருவ நீ. சரி சரி, பெரிய கடைக்கெல்லாம் போவேனா, சின்ன கடையா போவோம். ஒரு 1000 ரூபாய்க்குள்ள சிம்பிளா ஒரு புடவை எடுப்போம். பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் நல்ல அழகா கொஞ்சம் மாடல் வச்சு எடுப்போம். அதாவது எம்புட்டு குறைஞ்ச புடவையா இருந்தாலும் பிளவுஸ் கொஞ்சம் கூணதா போட்டோன்னு ஏன் அந்த சேரீயே கொஞ்சம் லுக்கா தெரியும். அதனால ஒரு 1000 1500 முடிச்சுக்கலாம். அதான் உனக்கும் நல்ல சட்டை இல்லைல்ல, உனக்கும் ஒண்ணு எடுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்பா எடுத்து கொடுத்துருக்காரு, அது போதும். இன்னொரு சட்டை என்கிட்ட இருக்குது. சரி வா, நல்ல புடவை எடுத்துட்டு வரணும். கடவுளே, எனக்கு நல்ல பிடிச்ச கலர்ல நல்ல புடவையே கிடைக்கணும்.